சரி, நம்ம அண்டர்டேக்கர் என்னங்க உயிர் பிறந்துட்டே இருக்காரு. போன மேட்ச் பாத்தீங்கன்னா 4-5 தடவை உயிர் பிறந்துட்டாரு. அண்டர்டேக்கருக்கும் இவருக்கும் காம்படிஷன் நம்ம சிஎஸ்கே டீம்ல இருக்க விஜய் சங்கருக்கும். என்னன்னா மேட்சுக்கு மேட்ச் இவருக்கு வந்து லைஃப் கொடுத்துட்டே இருக்காங்க. அது வந்து ஆப்போனன்ஸ் வந்து தெரியாம விடுறாங்களா, இல்ல ஒரு ரெண்டு லைவ் இருக்கிறதுனால நம்ம டீமுக்கு ரன்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சே விடுறாங்களா, என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. எனக்கு பார்த்து ஒரு சீட்டா எடுத்து போடுங்க. ஆமா, அன்னைக்கு 5 லைஃப், இன்னைக்கு 2 லைஃப். விஜய் சங்கர் ஒரு ரெக்கார்டு படிச்சிருக்காரு, ஈக்குவல் அண்டர்டேக்கர்ஸ் மோஸ்ட் லைவ்ஸ் அப்படின்ட்டு. எங்க டீம்ல ஹையஸ்ட் ஸ்கோரர் அவரு தான். ஸோ கலாய்க்கூடாது. சாரி விஜய் சங்கர், வெரி சாரி. நீ அவர் வந்து அண்டர்டேக்கர்னு சொல்ற, எனக்கு அவர் வந்து டாங்லியோட ரத்தமா இருப்பாருன்னு தோணுது. ஒவ்வொரு தடவையும் அடிச்சு போட்டு ஃபீல்டரை வந்து நோக்கு ஒரு ஊன்னு பண்ணி கேட்ச் விட்டுறாங்க ஃபீல்டர். அதனாலே ஆனா மோயின் பாய் வந்து அதுக்கு விடுற ஆள் இல்லை. ஏன்னா மோயின் பாய் வந்து தாமோவோட ரத்தம். அவர் நோக்கு வருமத்துக்கெல்லாம் வந்து ஒரு இதாக மாட்டாரு, பிடிச்சிட்டாரு. நீ டாக்லின்னு சொல்லும் போது எனக்கு 24 சூரிய ஞாபகம் வராரு. இவரே டைம் பாஸ் பண்ணிட்டு ஒரு வேலை பால் வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பால் விட வைக்கிறாரா, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா மேட்ச் அவர் லைஃப் வந்துட்டே இருக்கு.